வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம பாத்திரம் கழுவுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த இதுவெல்லாம் கொஞ்சம் அலசி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம தேய்க்கும் போது கையிலலாம் படாது. இப்படி கழுவி அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பஞ்சு கடையில் கிடைக்குது. இது ஒரு 10 ரூபாயிலிருந்து 12 ரூபா தான். இதை வாங்கி இப்படி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி மீதி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த டைம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்படி இந்த மாதிரி பஞ்சம் கடையில் கிடைக்குது. இது இரும்பு நார், கொஞ்சம் திக்கான பாத்திரத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு இந்த பஞ்சு யூஸ் பண்றோம். இந்த இடுக்கு, இந்த ஓரம் இதெல்லாம் இந்த இடுக்குல கழுவும் தேய்க்கும் போது இந்த மாதிரி தேய்க்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க தேய்ச்சி இந்த சைட்லலாம் இந்த கோடு வர இடத்துலலாம் கொஞ்சம் கையை இப்படி வச்சு தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கிளீனா இருக்கும். நம்ம இந்த சில்வர் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு 2-3 பாத்திரம் கழுவி தேய்ச்ச உடனே இப்படி கழுவிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கையை சோப்பில் ஊற போட வேணாம். அதுக்காக ஒரு 2 பாத்திரமா தேய்ச்சிட்டு இப்படி கழுவிட்டிங்கன்னா காஞ்சி போவாங்க. இல்லைன்னா சில நேரம் என்ன ஆகும், காஞ்சி போய் இதெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கும். இது நம்ம சமைக்கிற இடத்துல எண்ணெய் பாட்டில்லாம் வைக்கிற பாத்திரம். இதை நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சோண்டு இதுல விட்டுட்டு இதுல தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த சோப்பை தொட்டுட்டு ஓரத்துலலாம் இந்த ஒரு விரலை இப்படி வச்சு தேய்க்கணும். கொஞ்சம் சொரன்னு ஒரு மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி கையில தேய்ச்சிங்கன்னா போயிடும். சிலர் இதுக்கு சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி தேய்க்கணும் அப்படிலாம் ஒன்றுமே தேவை கிடையாது. இப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் இப்படி தேய்க்கணும். தேய்ச்சிட்டோம்னாலே பளிச்சுனாலே இந்த மாதிரி பாத்திரத்துக்கெல்லாம் நீங்கள் அந்த பஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் மட்டும் திருப்பி நீங்க இன்னொரு தடவை தேய்க்கலாம். ஏன்னா இதுல பிசுப்பெல்லாம் நிறைய இருக்கும். அதனால அது ரொம்ப பிசுன்னு இருந்ததுன்னா நீங்க இந்த நார் வச்சு இப்படி தேய்க்கலாம். ஓரத்துலலாம் நம்ம கை வச்சு கழுவுனாதான் பிசுப்பெல்லாம் போகும். குக்கர் இருக்குன்னா இந்த குக்கர்லாம் இந்த நார் வச்சு தேய்க்கலாம். இப்படி பிடிச்சிட்டு
சைடில் வந்து இப்படி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த ப்ரெஸ்ஸில் வச்சு இந்த இடத்துல எல்லாம் தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கு வந்து சேரவே சேராது. ரொம்ப டெய்லி பண்ண முடியலன்னா கூட ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி இந்த ப்ரெஸ் வச்சு பண்ணிங்கன்னா இந்த ஓரம் அப்படிலாம் ஒரு அழுக்கு சேர்ந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் குக்கருக்கெலாம் வந்து இந்த மாதிரி நார் யூஸ் பண்ணுறதே நல்லது. சிலர் வந்து இந்த இரும்பு நார் யூஸ் பண்ணுவாங்க. அதில் யூஸ் பண்ணுறது பற்றி என்ன ஆகுதுன்னா கீரலாக வந்துடும். இருக்கு அப்படின்னா மறுபடியும் நீங்க ப்ரெஸ்ல வந்து கொஞ்சம் சோப்பு தொட்டு இது வந்து டெய்லி நீங்க பண்ண வேணாம். வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்குறீங்களோ அந்த நாள்ல வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். குறைஞ்சது நான் வாங்கி ஒரு 7 வருஷம் ஆகுது. இன்னும் இதே மாதிரியே வைக்கிறதுக்கு பாருங்க. இந்த லப்பரை கூட நீங்க தேய்க்கும் போது இது பாருங்க, இந்த இடத்துல இப்படி உள்ள அந்த நாரை வச்சுட்டு இந்த ஒரு விரலை வச்சு இப்படி பண்ணீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அழுக்கு ஃபுல்லா வந்துடும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே அழுக்கா இருக்கும். அதை வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கு நல்லா போயிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து வாரத்தில் ஒரு நாள் பண்ணிங்கன்னா போதும். மற்ற நாள் நீங்கள் இதை செய்யாமல் நார்மலாக கழுவி வச்சுட்டிங்கன்னா போதும். குக்கர் கழுவி முடிச்சுட்டு இந்த ஓட்டைக்கு நேரம் இப்படி வச்சிங்கனாக்கா அது உள்ள அந்த அடப்பெல்லாம் வெளியில் வந்துடும். ஒரு தடவை நீங்கள் எடுத்துட்டாலும் அப்படி மூடிட்டு வச்சிட்டிங்கன்னா உள்ள சாதம் அந்த மாதிரிலாம் அடைச்சிட்டு இருந்தாக்கா வெளியில் வந்துடும். இங்கே பாருங்க, இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கு. அதனால அதை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா போயிடும். அதே மாதிரி நீங்கள் தேய்க்கும் போதே என்ன பண்ணணும், குக்கர்லாம் வந்து நீங்கள் தேய்க்கும் போதே ஒரு 8 அந்த குக்கர்லாம் இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து கிச்சன்லேயே வச்சுக்கோங்க. கிச்சன்லேயே வச்சுக்கிட்டு இப்படி டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா இது லூஸ் ஆகி அந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்காது. இப்போ இந்த கடாய் இருக்குது, இது வந்து இவ்வளோ இதுவாக இருக்கிறது தொட்டு இதுக்கு வந்து நீங்கள் இரும்பு நார் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த நார் வச்சு ஒரு தேய்ச்சி இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். இப்போ எண்ணெய் பிசுக்கு போனவங்க அதுக்கப்புறம் இந்த நாரை வச்சு இரும்பு நாரை வச்சு தேய்க்கணும். இது கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சாதான் கொஞ்சம் இதுவாகும், இல்லைன்னா நம்ம சமைக்கும் போது அடி பிடிச்சிடும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்காது. இந்த இடத்துல கை வச்சிங்கன்னா எண்ணெய் இருக்காது. கலர் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பொறுத்துக்கு வந்து நீங்கள் இரும்பு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஆயிருந்தா அதை நீங்கள் இன்னும் ஒரு 2 தடவை பாத்திரம் நல்லா கழுவுறோமா இல்லையான்னு இங்கே பாருங்க தெரியும். இது வந்து தண்ணி ஒரு பொட்டு கூட நிற்காது. இங்கே நல்லா பாத்திரம் தேய்ச்சிட்டா நம்ம வந்து கழுவி முடிச்சோன்னா ஒரு பொட்டு கூட நிற்காது. இப்போ இந்த தட்டை வந்து நான் சரியாகவே தேய்க்காம இப்படி சும்மா தேய்ச்சிட்டு இது கழுவுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இதே நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து அதில் ஒட்டாமல் நம்ம கவுத்து வச்சுட்டு அப்படியே எடுத்து அடிக்கிடலாம். கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி கழுவும் போதும் இப்படி பாருங்க. கவுக்கும் போதே நல்லா இப்படி கவுத்துட்டோம்னாக்கா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். நம்ம ஒரு 1/2 மணி நேரத்தில் எடுத்து அடிக்கிடலாம். உடைக்க தேவையில்லை. இந்த மாதிரி டம்ளர்லாம் இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நாளில் தேய்ச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும்.
மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சோண்டு இந்த நார் ஓரத்தில் இப்படி கை வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா போயிடும். தட்டெல்லாம் வந்து இந்த இடுக்குல இந்த மாதிரி நீங்க தேய்க்கணும். சப்போஸ் இந்த மாதிரி கரை இருந்ததுனாக்கா அதை வந்து நீங்க இந்த நார் வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா போயிடும். வந்து நம்ம பால் பாத்திரம் இந்த வடிகட்டியெல்லாம் வந்து பளிச்சுனே இருக்கிறதுக்கு வந்து நம்ம இதை நல்லா தேய்க்கணும். டெய்லி இப்படி அலசிட்டு வச்சிடக்கூடாது. இந்த வடிகட்டியை வந்து நல்லா இப்படி தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு இந்த இடத்துல பாருங்க இப்படி கருப்பா இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த நார் வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு ஆயிடும். நம்ம டீயோட கரை வந்து இதுல ஏறாது. இது வந்து இப்ப டீ பாத்திரம். இந்த டீ பாத்திரம் தான் வந்து நம்ம இந்த நார் வச்சு தேய்ச்சாதான் கிளீன் ஆகும். இந்த மாதிரி பாத்திரம் தான் தேய்க்கும்போது கொஞ்சம் அழுத்திட்டு தான் தேய்க்கணும். இந்த கோடு இருந்ததுன்னா அந்த கோட்டில் இப்படி விரைய வச்சு நகத்தை வச்சு பண்ணிங்கன்னா அதுக்குள்ள அழுத்து சேராது. இப்போ வந்து பால் பாத்திரமும் நம்ம வந்து இரும்பு நார் வச்சு தான் தேய்க்கணும். இந்த இடத்துல இங்கெல்லாம் கரை ஏறவே விடக்கூடாது. நம்ம அதெல்லாம் கரை ஏறிச்சுன்னா நீங்க அதுக்குன்னு தண்ணியா உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். அதனால நம்ம தேய்க்கும் போதே ஒரு நாள் பண்ண முடியலன்னா கூட நம்ம அடுத்த நாள் வந்து இதை கிளீனா பார்த்து பண்ணிடணும். அதுக்கு இந்த நாரையும் வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். நகத்துல வச்சு இப்படி பண்ணிங்கனாலே அது கிளீன் ஆயிடும். இந்த மாதிரி அழுக்கு இருந்ததுன்னா கூட நீங்க இந்த இரும்பு நார் வச்சு
குப்பையெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு இந்த சிங்கையும் உடனே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடம்லாம் தேய்க்கும் போது கூட வந்து ஊற்றிக்கலாம். உங்கள் கைக்கு எட்டுற வரைக்கும் நீங்கள் வந்து இதை க்ளீனாக தேய்ச்சி டெய்லி கழுவிட்டீங்கன்னா நம்ம வந்து கைக்கு எட்டாத இடத்த ஒரு நாளைக்கு ஸ்டூல் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப அழுக்கு இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இரும்புல அடிச்சு தேய்ச்சிங்கன்னா க்ளீனாக ஆகிடும். இது டெய்லி பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த இதுவெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிறீங்க. இதை கூட எடுத்துட்டு இந்த இடமெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சிடணும். இதையும் ஒரு தேய்ச்சிருங்க. தண்ணி போட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பஞ்சை நல்லா கழுவிட்டு எப்பவுமே பாத்திரம் வச்சிங்கன்னா இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய பின்னு வச்சுக்கிறோம்மா, கம்ப்யூட்டர் டேபிள் வச்சுக்கலாமா. மூளையிலாம் வந்து நீங்கள் நல்லா இந்த மூளையிலலாம் அழுக்கு இருந்ததுனாக்கா நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா போயிடும்.
குழா வந்து அடப்பு வந்துருச்சு அப்படின்னாக்கா இங்கே பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி குழாய் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க இதை வச்சு லைட்டாக இது பண்ணிங்கன்னா அதுக்குள்ள உள்ள குப்பை ஃபுல்லாக நமக்கு வெளியில் வந்துடும். பொறுமையாக குத்தணும். இடம் இப்படி குழாவை திறந்துட்டு வந்து இந்த ப்ரெஸ்ஸை வச்சு இப்படி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடப்பு வந்துடுச்சு அப்படின்னு ப்ளம்பரை கூப்பிட்ற வேலை இருக்காது. நீங்களே இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரமும் சிங்க்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கேஸ் அடுப்பு எப்படி க்ளீன் பண்ணுறது, கிச்சனை எப்படி நீட்டாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.